ஹாய், திஸ் இஸ் சுரேஷ் from கோயம்புத்தூர். கோவையிலேருந்து உங்கள் சுரேஷ் பேசுகிறேன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு ஸ்டூடெண்ட்டு ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்க ஒரு கேள்வி, மேபி இந்த டவுட் எல்லாருக்குமே இருக்கலாம். அவர் கேள்விக்கான பதில் கொடுக்குற விஷயமா இந்த வீடியோவில் காலேஜ் டு காலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ எனக்கு அந்த ஸ்டூடெண்ட் ரொம்ப நாளாக கேட்டதார், நான் வந்து இப்போ எனக்கு ஒரு காலேஜில் படிச்சுட்டு இருக்கேங்க சார், செகண்ட் இயரில் நான் வேறு காலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா, இல்லை தேர்ட் இயரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா, இல்லை ஃபைனல் இயரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா, காலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ப்ரொசீஜர்ஸ் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அதுக்கான விளக்கமாக தான் நம்ம இதை கொடுக்குறோம். காலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினைக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் வேணுமா வேணாமாங்கிறத நல்லா ஒரு தடவைக்கு பல தடவை நல்லா யோசிச்சுக்கோங்க. சரி, ஓகே, யோசிச்சு முடிச்சதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் சென்னை 25 நம்மளுடைய டெக்னிக்கல் எஜுகேஷன் தலைமையகம் இருக்குது. அந்த தலைமையகத்தில் இருக்கக்கூடிய கமிஷனர்கிட்ட வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து முறையீடு கொடுக்கணும், ஒரு லெட்டருக்கு அப்ளிகேஷன் கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் இங்கே என்ன பண்ணணும்னா, டோட்டில் போய் கமிஷனரை பார்த்து ஒரு லெட்டர் கொடுத்து ஒரு அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணுங்க. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அதை வந்து யூனிவர்சிட்டிக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. நீங்கள் எந்த யூனிவர்சிட்டியில் இருக்கீங்களோ அந்த யூனிவர்சிட்டி வந்து உங்களுக்கு ஒன்லி ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டரை மட்டும்தான் இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ இது ரெண்டாவது பாயிண்ட். அந்த யூனிவர்சிட்டிக்கு என்ன ரைட்ஸ் இருக்குதுன்னு சொன்னால், டைரக்டர் ஆஃப் எஜுகேஷன் வரக்கூடிய லெட்டர் அவங்க கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி இவங்க உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டரை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவாங்க. இதுக்கடையில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஸ்டூடெண்ட்டு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும்னு நினைக்கிற அந்த ஸ்டூடெண்ட்டு ஏற்கனவே படிச்சுட்டு இருக்க காலேஜில் இல்லை அவருடைய ஹிஸ்ட்ரி ஆஃப் அரியர்ஸ் அப்படிங்கிற எக்ஸாமினேஷனில் அவர் என்ன மாதிரி பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுக்கான ஒரு ரிப்போர்ட், கம்ப்ளைண்ட்ஸ் ரிப்போர்ட்டை கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஆஃபீஸ்லேருந்து கண்டிப்பாக வாங்குவாங்க. இதில் அரியர் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அதிகமாக இருக்குங்கிற பட்சத்தில் ட்ரான்ஸ்ஃபர் வாங்குறதுங்கிறது ஒரு கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது. அதே சமயத்தில் அவங்களுக்கு எந்த கிளியரன்ஸும் இல்லை அப்படின்னு சொன்னால், சிஓஐ ஆஃபீஸ்லேருந்து கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கிக்கிட்டு அவங்க ஏதாவது ஃபீஸ் டியூஸ் வச்சுருந்தாங்கன்னா அந்த டியூஸையும் கண்டிப்பாக கிளியர் பண்ணணுங்க. ரெண்டு விஷயம் இங்கே என்ன நடக்கும்னா, ஒன்று சிஓஐலேருந்து வாங்கக்கூடிய அப்ரூவல் லெட்டர், ரெண்டாவது நீங்கள் கொடுக்கக்கூடிய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், அதாவது ஃபீஸில் எந்த பேலன்ஸும் இல்லைங்கிறதுக்கு ப்ரூஃபு, இல்லைன்னா அந்த ரெசிப்டை நீங்கள் பணம் கட்ட வேண்டிய கட்டாயம் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட். மூணாவது என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போது டைரக்டரேட் ஆஃப் அகாடமிக்ஸ்னு சொல்லி டைரக்டர் ஆஃப் அகாடமிக்ஸ்னு ஒருத்தங்க இருப்பாங்க. இவங்க தான் வந்து கிராஜுவேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது உங்களுக்கு இருக்கக்கூடிய சிலபஸில் வரக்கூடிய விஷயங்களை வந்து முடிவு பண்ணுறவங்க. நீங்கள் என்ன மாதிரி சப்ஜெக்ட் இங்கே படிக்கிறீங்க, நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி போக வேண்டிய இடத்துல என்ன மாதிரி சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, அந்த சப்ஜெக்ட்டுக்கு இந்த சப்ஜெக்ட்டும் பாடப்புத்தகத்தில் வந்து பாடத்தில் ஏதாவது வித்தியாசம் இருக்கா, இல்லை வந்து கூடுதலாக ஏதாவது படிக்கிறீங்களா, குறைச்சலாக ஏதாவது படிக்கிறீங்களா, கரெக்டாக ஃபாலோ பண்ணி இவங்க ஒரு லெட்டர் கொடுக்கணுங்க. ஸோ இந்த மூணாவது வந்து டைரக்டர் ஆஃப் அகாடமிக்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் அப்ரூவல் வாங்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும். இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாமே ஓகே ஆனதுக்கப்புறம் கன்சர்ன் காலேஜ், நீங்கள் எந்த காலேஜில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களோ அல்லது எந்த காலேஜுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ரெண்டு காலேஜில் இருக்கக்கூடிய அஃபீஷியல்ஸும் உங்களுக்கு வந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்கணும். ஸோ இது எல்லா ப்ராசஸும் ஸ்டார்ட் பண்ணி ஃபைனலைஸ் பண்ணி நீங்கள் எல்லாத்துக்கும் காப்பி வச்சுக்கணும். காப்பி வச்சதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, www.tndte, அதாவது தமிழ்நாடு டைரக்டரேட் ஆஃப் எஜுகேஷன் டெக்னிக்கல் எஜுகேஷன், திருப்பி சொல்கிறேன், www.tndte.com அப்படிங்கிற அந்த வெப்சைட்குள்ளே போயிட்டு உங்களுக்கான அப்ளிகேஷன்ஸை நீங்கள் அப்ளை பண்ணி டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணிக்கிங்க. அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷன்ஸோட ஒட்டுமொத்த செட்டப்பும் எடுத்துக்கிட்டு, இதுக்கு முன்னாடி நீங்கள் எழுதின எக்ஸாம்ஸில் இருக்கக்கூடிய எல்லா மார்க் ஷீட்டும் கண்டிப்பாக அட்டஸ்டேஷன் வாங்கணுங்க. அந்த அட்டஸ்டட் காப்பி ஆஃப் உங்கள் மார்க் ஷீட்ஸு, இந்த அப்ளிகேஷன், இதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷனில் கமிஷனருடைய வழிகாட்டு அவருடைய ஆர்டர்ஸ் படி யூனிவர்சிட்டிஸ் வந்து உங்களுக்கு டிசி அல்லது ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டரை இஷ்யூ பண்ணுவாங்க. அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து எங்கே வேணாலும் போய் ஜாயின் பண்ணி படிக்கலாம். இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா சார், இப்போ கவர்மெண்ட் காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டு வேறு வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஸ்டியூஷன்லையோ வேறு அட்டானமஸ் இன்ஸ்டியூட்லையோ வர முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக வர முடியாது. கவர்மெண்ட்டில் படிக்கணும்னு நினைக்கிறவங்க கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் தான் ட்ரான்ஸ்ஃபர் வாங்க முடியும். அதே மாதிரி கவர்மெண்ட் எய்டடில் படிக்கிறவங்க கவர்மெண்ட் எய்டட் டு கவர்மெண்ட் எய்டட் தான் ட்ரான்ஸ்ஃபர் வாங்க முடியும். அதே மாதிரி ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டியூட்டில் படிக்கிறவங்க அட்டானமஸ் டு அட்டானமஸ் தான் வாங்க முடியும். இது வேறு யூனிவர்சிட்டி, இங்கே இருக்கிறது வேறு யூனிவர்சிட்டிக்கு பண்ண முடியும் அப்படின்னாலும் கண்டிப்பாக இந்த யூனிவர்சிட்டியும் அங்கே இருக்கிற யூனிவர்சிட்டியும் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டை கொடுத்தா மட்டும்தான் யூனிவர்சிட்டி ட்ரான்ஸ்ஃபர் எடுக்க முடியும். திருப்பி சொல்கிறேங்க, முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன வேணும் அப்படின்னா, கண்டிப்பாக கமிஷனுடைய லெட்டர் வேணும், உங்களுடைய எல்லா மார்க் ஷீட்ஸும் அட்டஸ்டட் காப்பியாக இருக்கணும், நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் ஃப்ரம் போத் கேம்பஸஸ், ரெண்டு கேம்பஸ்லையும் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வேணும். இதுக்கப்புறம் கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினேஷன் அதை வந்து ஓகே பண்ணணும். அதுக்கப்புறம் டைரக்டர் ஆஃப் அகாடமிக்ஸுங்கிறவங்களும் அதை ஓகே பண்ணணும். இது எல்லாருமே சேர்ந்து ஓகே பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ மூலிமா நான் பதிவு பண்ண ஆசைப்பட்றேன். இது பற்றின மேலும் நிறைய தகவல்கள் வேணும் அப்படின்னா திருப்பியும் தமிழ்நாடு கவர்மெண்ட் வெப்சைட்டில் வெப்சைட்டில் இதை பற்றின டீட்டெயில்ஸ் கிளியராக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி வெப்சைட்ஸு கிளியராக கொடுத்துருக்காங்க. சார், நான் செகண்ட் இயரில் ட்ரான்ஸ்ஃபர் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செகண்ட் இயரில் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கலாம்.
பிரான்ச் டு பிரான்ச் ட்ரான்ஸ்ஃபர் வாங்க முடியுமா அப்படின்னு சில பேர் கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக ஒரு பிரான்ச்லேருந்து இன்னொரு பிரான்ச்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கண்டிப்பாக கிடைக்காது. செகண்ட் இயர்லேயும் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கலாம், தேவைப்பட்ட தேர்ட் இயர்லேயும் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கலாம், இல்லை ஃபைனலில் வந்து கூட நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கலாம். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அப்படி செகண்ட் இயருக்கு அப்புறம் தேர்ட் இயர் ஃபைனல் இயரில் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே கண்டிப்பாக நோ ஹிஸ்ட்ரி ஆஃப் அரியர்ஸ், அதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ரீவியஸ் செமஸ்டர் வரைக்கும் உங்களுக்கு அரியர் இருக்கக்கூடாதுங்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட்டை கொடுத்துருக்காங்க. அரியர் இல்லாமல் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக தேர்ட் இயர்லேயோ ஃபைனல் இயர்லேயோ ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிக்க முடியும். செகண்ட் இயரில் வருகின்ற பொழுது நான் சொன்ன ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணி நீங்கள் தாராளமாக ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி நல்ல இடத்துல நீங்கள் படிக்கணும்னு நினச்சா தாராளமாக படிக்கலாம். தொடர்ந்து பல நிகழ்வுகளை உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கேன். உங்களுடைய டவுட்ஸை என்னுடைய யூடியூப் சேனலில் நீங்கள் தாராளமாக உங்கள் கமெண்ட்ஸில் கொடுங்க. டைம் இருக்கும்போது உங்கள் கமெண்ட்ஸுக்கு விளக்கம் கொடுக்குற மாதிரி எல்லா வீடியோஸையும் நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கேன். தொடர்ந்து பேசுவோம். இணைந்திருங்கள். உங்களுடன் சுரேஷ். நன்றி.